குவாரிகளில் அளவுக்கு அதிகமாக செம்மண் எடுத்த வழக்கில் திமுக அமைச்சர் பொன்முடியின் 14.21 கோடி மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ஜெயக்குமாரின் தகவல்களை கேட்கலாம். கண்டிப்பாக கண்ணதாசன், திமுகவுடைய அமைச்சர் பொன்முடி அவரது மகன் கௌதம சிகாமணிக்கு அவர்களுடைய அதாவது அரசுக்கு எதிராக அந்த செம்மண் குவாரியில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட மண் அள்ளிய விவகாரத்தில் 14.21 கோடி ரூபாய் அசையா சொத்துக்களை முடக்கி இருப்பதாக தற்போது அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. குறிப்பாக திமுகவுடைய உயர்கல்வித்துறை அமைச்சராக செயல்பட்டிருந்த போது இந்த முறைகளில் ஈடுபட்டதாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. அதாவது 2006-11 அந்த காலகட்டத்தில் கனிம வளங்கள் மற்றும் சுரங்கத்துறை அமைச்சராக அவர் பதவி வைத்திருக்கிறார். அதே போன்று உயர்கல்வித்துறை அமைச்சராக அப்போ பொன்முடி இருந்திருக்கிறார். செம்மண் குவாரியில் அதிக அளவில் செம்மண் எடுத்தது மூலமாக அரசுக்கு 28,36,40,600 ரூபாய் அதாவது இழப்பீடு ஏற்படுத்தியதாக பொன்முடி, அவரது மகன் கௌதம சிகாமணி, அவரது உறவினர்கள் ராஜமகேந்திரன் உள்ளிட்ட 8க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்தது. 2012 தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்த இந்த விவகாரத்தில் விழுப்புரம் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணையில் உள்ள நிலையில் அமலாக்கத்துறை இந்த வழக்கினை கையில் எடுத்தது. குறிப்பாக இந்த வழக்கை அமலாக்கத்துறை முறைகேடு வழக்காக பதிவு செய்து, அதாவது அரசு அனுமதித்த அந்த அளவை விட முறைகேடாக செம்மண் குவாரியில் மணல் அள்ளிய விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டது. குறிப்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னையில் இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு திமுகவுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி, அதே போன்று அவரது மகன், அதே போன்று அவரது மனைவி உள்ளிட்ட ஏராளமானோடும் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டது. தொடர்ந்து அவருடைய அந்த செம்மண் அந்த குவாரியில் அரசு அனுமதிக்கப்பட்ட அளவை விட அரசுக்கு இவ்வளவு வருமான இழப்பு ஏற்படுத்தியது முறைகேடாக அந்த மண் அள்ளிய விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறிப்பாக 41,90,00,000 ரூபாய் வங்கியில் நிரந்தர வைப்பீடு முடக்கப்பட்டுள்ளதாக ஏற்கனவே அமலாக்கத்துறை தெரிவித்திருந்தது. அதே போன்று 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிரிட்டன் பவுண்டுகள் உள்ளிட்ட 81,70,000 ரூபாய் நேரடியாக அவரது இல்லங்களில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக தொடர் விசாரணையில் அமலாக்கத்துறை நடத்தி வருகிறது. குறிப்பாக திமுக அமைச்சருடைய அந்த அதே போன்று கள்ளக்குறிச்சி எம்பியாக இருந்த கௌதம சிகாமணி 6 பேருக்கும் அமலாக்கத்துறை தொடர்ந்து சம்மன் அனுப்பப்பட்டு 90 பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. 90 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு தொடரப்பட்ட விசாரணை, குறிப்பாக நீதிமன்றம் அள்ளிக்குளம் நீதிபதி அள்ளி அவர்கள் இந்த வழக்கை விசாரணை செய்தார்கள். அதே போன்று திமுகவுடைய எம்பியாக இருந்த கௌதம சிகாமணி, அதே போன்று திமுகவுடைய அமைச்சராக இருந்த பொன்முடி, இவர்கள் எல்லாம் தொடர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். விசாரணையுடைய அடிப்படையில் தற்போது அசையா சொத்துக்களாக 14.21 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த சொத்துக்களை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து இது தொடர்பான விசாரணையும் அமலாக்கத்துறை தொடர்ந்து நடத்தி வருகிறது. ஏற்கனவே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. வீடுகளிலும் சென்று ஆய்வு நடத்தி சோதனை நடத்தி பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது இந்த 14.21 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கண்ணதாசன், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.